தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையுமே தருபவராக பெண் இருக்கின்றார். மனைவிதான் இருக்கிறார். கணவனை பார்க்கும் போது கூட மனைவிதான் இருக்கிறார். கணவன் இதை இன்னொரு விடயத்தை இவர் வைத்தார். இதை முன்பே வைத்திருந்தால் கொஞ்சம் வேற வழியே இல்லை, இவர் பக்கம் தான் சொல்லியிருக்கணும்னே நான் முடிவு பண்ணிருக்கலாம். இருந்தாலும் கூட நிறைவான ஒரு கருத்தினை வைத்திருந்தார் கதிரேசன் ஐயா அவர்கள். என்னன்னா, கணவன் இறந்த பிறகு மனைவிமார்கள் தனது குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையினை அவர்களுக்காக மட்டுமே வாழ்கின்ற வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வார். ஆனா மனைவி இறந்தவுடன் எப்படா இந்த சனியை செத்து போகும், நம்ம அடுத்தவளை பார்த்துட்டோம், எப்படியாவது கட்டினா சரி, இவளை காலி பண்ணா சரின்னு ஆசையோட ஆசையா ஆசைப்பட பார்த்துருப்பீங்க. ஆசையோட ஆசையா இருக்கிற கணவன்மார்கள் ரொம்பவே அதிகம்தான். அதை சுட்டி காட்டி இருக்கின்றார். பார்க்கும்போது குடும்பத்தை பெரிதும் நேசிப்பது மனைவியே 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 அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துடலாமா? இல்லை இல்லை, உழைப்பு என்ன ரெண்டு பக்கமும் ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு இந்த பாசம்னு படத்துல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கண்ணதாசன் பாடல் ஒன்று, பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். அது பெண் பாடியிருப்பதாக, மனைவி பாடியிருப்பதாக. கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இதுதாங்க. இதுல இந்த அலைப்பாயுதே படத்துல கூட சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே என்று கணவன் மனைவியாக மாறிய பின்னர் பாடுவதாக. சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு சிநேகிதனே, இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு என்று இந்த வாழ்வின் எல்லை வரை வேண்டும் என்று ஒரு பெண் கேட்பதாக, கணவனிடம் கேட்பதாக பாடு. இதை பார்க்கும்போது ரெண்டு பக்கமே விட்டு கொடுக்க முடியல. எனக்கு என்னோட நியாயத்தராசை பார்க்கும்போது உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள்ளுள்ளம் சொல்கின்றது. இந்த அமர்கலம் படத்துல பூவோடு பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. அப்படித்தானே? ரெண்டு பேர் இருக்கணுமே. பூ இருந்தா முள்ளு இருக்கணும், பூ இருந்தா மொட்டு இருந்தாதான் பூ வரும். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர் தான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவர் தான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச என் மன்னவர் மன்னவர் தான். இல்லையா? நிச்சயமா. இப்ப இந்த என்னோட நியாயத்தராசை பார்க்கும் போது மருதகாசியோட ஒரு பாடல், வண்டு ஆடாத சோலையில் மலர்ந்து வாடாமல் இருக்கும் பூ என்ன பூ அப்படின்னு கணவன் கேட்பதால் மனைவி பதில் சொல்றார். அன்பு கணவனின் முன்னாலே மனைவி அழகாக சிந்தும் புன்சிரிப்பு. இதுதானேங்க வேணும். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கல. இந்த பக்கமும் மனைவிக்கு நாங்கள் வந்துட்டு விட்டு கொடுக்க முடியாதே அப்படின்னு கணவனுக்காக வாதாடி இருக்காங்க. இவங்களும் கணவனுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கல, ஆனால் மனைவிக்காக வாதாடுறோன்னு வாதாடி இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது நியாயத்தராசினை நிறுத்து பார்க்கின்றோம். ரெண்டு பக்கமுமே அசைய மாட்டேங்குதுங்க. ரெண்டு அப்படியே அசைஞ்சு ஆடிக்கிட்டே இருந்தது ஒரே அளவுக்கு நிற்கிது. என்ன செய்யறது? ரெண்டு மாடு கூட்டி வண்டி ஓட்டினா தான் வண்டி அழகாக ஓடும். இல்லைன்னா ஆட்டோ மாதிரி தான். ஆட்டோவில் போனால் அடிக்கடி தள்ளாட்டம் இருக்க தான் செய்யும். ஒரு காரில் போனோன்னா கொஞ்சம் தள்ளாட்டம் குறைவாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனைவி நேசிக்காத குடும்பமும் இல்லை, கணவன் நேசிக்காத குடும்பமும் இல்லை. இருவரும் இணைந்து ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு நேசிப்பதில் தான் குடும்பம் என்பது இருக்கிறது. ஏன்னா கணவன் தனியாக மனைவி தனியாக என்று நான் பார்க்கவில்லை. குடும்பத்தை மையப்படுத்தும் போது மனைவியும் கணவனும் இணைந்ததுதான் குடும்பம் என்ற காரணத்தினால் சண்டை போடாதீங்க, சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருவருக்குமாக 50-50% அவரவர்களுக்கான, ஏன்னா இவங்களை விட்டு கொடுக்கறது எங்க மனைவின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம படிக்க தீர்ப்பை பற்றிக்கு கணவன் பக்கம் கொடுத்துட முடியுமா?
அதே போல இவங்களை விட்டு கொடுக்கல, என் கணவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. விட்டு கொடுக்க முடியுமா இவங்க பக்கமா? அதன் காரணமாக இயல்பாக அந்த குடும்பம் என்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டாலே நம்ம பாகுபாடை பார்க்க முடியல. இந்த பட்டிமன்றம் கூட ஒருவரை ஒருவர் எந்த அளவிற்கு ஏற்றமாக பேசுகின்றார்கள் என்பதனை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட பட்டிமன்றமாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே குடும்பத்தை பெரிதும் நேசிப்பது கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியும் என்று சொல்லி மிகச் சிறப்பான ஒரு நிறைவான தீர்ப்பினை தந்து இந்த பட்டிமன்றத்தினை முறையாக நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.